வணக்கம். நெருப்பு தமிழன். ஓட்டு போடுறவனெல்லாம் பெரிய பகுத்தறிவாதியாக இருக்கணும் அப்படின்னா, அப்போது அதிமுக திமுக கட்சியெல்லாம் எப்போயோ அழிஞ்சு போயிருக்குமே. பகுத்தறிவாதியாக இருந்திருந்தா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போடுறான். 45% ஓட்டுகளை சராசரியாக இப்போ திமுக வாங்கிட்டு இருக்கு. அப்போ அதில் போடுறவன்லாம் பெரிய எல்லாமே பட்டம் பெற்ற பட்டதாரிகளா என்ன பாஸ்? இல்லை அதிமுகவுக்கு 20% பேர் ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனெல்லாம் பெரிய மேதைகள் விஞ்ஞானிகளா? இங்கே ஓட்டு போடுறவன், அதாவது பெரும்பான்மையான வாக்குகள் இடப்படுவது, அவன் போகிறவன் வர்றவன் ஒன்றும் தெரியாதவன் ஒரு சின்னத்துக்காக ஓட்டு போடுறவன் தான். அப்போ அவன்லாம் பாமரன் தான் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கிறான். அதனால் அரசியல் என்பது பாமரர்களை கவரணும். அவன்கிட்ட போயிட்டு கொள்கை கோட்பாடு அப்படின்னா அவன் கொள்கையாவது இதாவது அப்படின்னா தூக்கி போட்டு போயிடுவான். அதனால் புரியும்படியில் எளிய முறையில் கொண்டு செல்வது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்க ஒன்று தான். தாவேக்கா அந்த முயற்சியை கையில் எடுக்கிறத நான் பார்க்குறேன். அவர் பெரியார் எடுத்தாலும் சரி, சிறியார் எடுத்தாலும் சரி, சித்தப்பாவை எடுத்தாலும் சரி, பெரியப்பாவை எடுத்தாலும் சரி, அதை பற்றிய கவலை எனக்கு இல்லை. திமுகவை ஒழிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான், அவனால் திமுகவை ஒழிக்க முடியும். அதிமுகவை அடியோடு அழிச்சு போடுவான், அவனால் முடியும். எனக்கு தேவை இதுதான். இதை நான் வரவேற்கிறேன். தாவேக்கா போன்ற கட்சிகள் தேவை தான். நீ கொள்கை கோட்பாடெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுவிட்டு முதல்ல திமுக ஒழிச்சுவிட்டு நம்ம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நம்ம எதிரியை போட்டு தள்ளுவோம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை நமக்குள்ளே பார்த்துக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கோட்பாடாக நான் முன்வைக்கிறேன்.